ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூங்கொடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் ஆலு மசாலா பூரி செய்ய போகிறோம். கோதுமை மாவோட இந்த எல்லா மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறோம். இப்போ நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதோட வேக வச்சு தோலை உரிச்சிட்டு பொடியாக துருவின உருளைக்கிழங்கு 1 கப்பு எடுக்கிறேன். இந்த மாதிரி துருவிட்டோன்னா அதில் கட்டி இல்லாமல் இருக்கும் உருளைக்கிழங்குல. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா 2, அதையும் மாவோட சேர்த்துக்குவோம். எள்ளு 1/2 டீஸ்பூன் வறுத்தது. இது கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வெள்ளை எள்ளு. ஓமம் 1/4 டீஸ்பூன். இதை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு உள்ளே போட்டுடலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன். அதையும் மாவோட போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாப்பொடி 1 டீஸ்பூன். உப்பு 1/2 டீஸ்பூன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை 1/2 கப்பு. ரவை 1/2 டீஸ்பூன். இந்த ரவை சேர்க்குறதுனால உங்களுக்கு பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசையலாம். உருளைக்கிழங்க அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு கிரேட் பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால உங்களுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்தா போதும். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்குல உள்ள ஈரத்தன்மை சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப எண்ணெயை உறிஞ்சும். அதனால் மாவை கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்குவோம். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிட்டு கடைசியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்து இன்னும் ஒரு தடவை கையில் ஒட்டாமல் நல்லா வழுவழுன்னு பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து தான் பூரி போடணும். நல்லா செட் ஆகிரும் இந்த 1/2 மணி நேரத்தில். இப்போது 1/2 மணி நேரம் ஆகிருச்சு. இந்த மாதிரி மாவு நல்லா செட் ஆகி இருக்கும். அதை இன்னும் ஒரு தடவை லைட்டாக பிசைஞ்சிட்டு நாம் பூரி தேய்க்கலாம். சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு பூரி தேய்க்க ஆரம்பிக்கலாம். ட்ரை மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு சின்ன பூரியாக தேய்ங்க. நம்ம கை அளவு தான் இருக்கணும். அப்போ தான் பூரி உங்களுக்கு நல்லா எழும்பி வரும். நல்லா ரவுண்டாக தேய்ங்க. 4 இன்ச்சஸ் டயாமீட்டர் இருக்கிற அளவுக்கு தேய்ச்சா போதும். நம்ம கையில் வச்சு பார்த்தா அப்படி தெரியும். சின்னதாக கையில் அடக்கமாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. நிறைய பூரியை தேய்ச்சிட்டு எண்ணெயை சூடு பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு பூரியாக போட்டு ஒரு சைடு நல்லா வெந்து இந்த மாதிரி வந்த உடனே திருப்பி விடலாம். திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வைங்க. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போது நல்லா பூரி வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இதை உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆலு மசாலா பூரிலாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அப்படியே 2 லேயராக வரணும். இப்படி வந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னும் அப்லோட் பண்ணுற வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.